Daily. Taste the Daily. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே மாண்பு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக பலமுறை சட்டமன்றத்திலும் பல்வேறு தன்னுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். படிப்படியான மதுவிலக்கு மட்டும்தான் சாத்தியம். ஒரே அடியாக மதுவிலக்கு என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. காரணம் மக்கள் மத்தியில் ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல மதுக்கடைகள் அவங்க கூட்டிட்டு. ஆனாலும் அது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மூலமாகத்தான் மாற்ற முடியும். இப்போ அதிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு உதவுகின்ற விதத்தில் பல இடங்களில் அதற்கான கவுன்சிலிங் சென்டர்ஸ் அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம கூட குருந்தங்கோடு பகுதியில் ஒன்று அமைத்திருக்கின்றோம். அதில் எப்படின்னா அதில் அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை கையாளுவார்கள். எனவே என்னுடைய மாண்பு முதல்வர்கள் கூறியிருப்பது போன்று படிப்படியான அந்த மது கடைகளை குறைப்பதென்ற திட்டத்தில் நம்முடைய அரசு முனைப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரே அடியாக நிறுத்துவது என்பது அது கொஞ்சம் சமூக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குட்டைக்குழி பகுதியில் நடைபெற்ற தீர்வு தளம் என்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்றார். பின்னர் பேட்டியளித்த அவரிடம் குடியை விற்று அதன் மூலம் வரும் காசை வைத்து ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது கேவலமானது என்ற நீதிபதி நக்கீரனின் பேச்சு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. படிப்படியான மதுவிலக்கு மட்டும்தான் சாத்தியம். ஒரே அடியாக மதுவிலக்கு என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. காரணம் மக்கள் மத்தியில் ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல மதுக்கடைகள் அவங்க கூட்டிட்டு. எனவே என்னுடைய மாண்பு முதல்வர்கள் கூறியிருப்பது போன்று படிப்படியான அந்த மது கடைகளை குறைப்பதென்ற திட்டத்தில் நம்முடைய அரசு முனைப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரே அடியாக நிறுத்துவது என்பது அது கொஞ்சம் சமூக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. Taste the Daily.